வரும் நாராயணீயம் அருள் வழங்குமே, தினம் நம்மை காக்குமே. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மகே. நம்முடைய நாராயணீயம் வாராவாரம் ஏதாவது ஒரு திருக்கோயிலிலிருந்து கண்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடும் அந்த திருக்கோயிலிலே அமைந்துள்ள மற்ற சன்னதியினுடைய எம்பெருமான்களுடைய திவ்ய தரிசனத்தோடும் நாம் நாராயணியத்தை சிரவணம் செய்து கொண்டும் அந்த திவ்ய தரிசனத்தை கண்டும் ஆனந்தத்தோடு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த வாரம் நாம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையிலே அமைந்திருக்கக்கூடிய வாலாஜாவை ஒட்டியுள்ள பூண்டி கிராமத்தில் உள்ள சந்தான வேணுகோபால சுவாமியினுடைய திருக்கோயிலில் ஒவ்வொரு சன்னதியாக தரிசித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கின்றோம். கடைசியில் மூலமூர்த்தியும் உற்சவமூர்த்தியும் தரிசிக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இங்கு அழகாக ஒரு தனி சன்னதியாக லக்ஷ்மி அயக்ரீவ பெருமாளுடைய திவ்ய தரிசனம். லக்ஷ்மி அயக்ரீவ பெருமாள் நமக்கு ஞான ஆனந்தமயம் தேவம் என்று ஞானத்தை அளிக்கக்கூடியவர். குருவாயூரப்பன் சாந்திரானந்த கனஸ்வரூபன், ஹயக்ரீவனோ ஞானானந்த கனஸ்வரூபன். நமக்கு படிப்புக்கோ வித்தைக்கோ ஞாபக சக்திக்கோ அனைத்து கலைகளிலேயும் நாம் தேர்ச்சியை அடைவதற்கு நமக்கு உதவக்கூடியவர், அருள் வழங்கக்கூடியவர் ஸ்ரீ ஞான அயக்ரீவர். அந்த அயக்ரீவ மூர்த்தியானவர் இங்கு லக்ஷ்மி அயக்ரீவனாக எழுந்தருளியிருக்கின்றார். ஆம், இந்த திருக்கோயிலிலே நரசிம்மரும் லக்ஷ்மி நரசிம்மர், வராகரும் லக்ஷ்மி வராகர், அயக்ரீவரும் இங்கு லக்ஷ்மி அயக்ரீவனாக மகாலட்சுமியை தன்னுடைய மடியிலே அமர்த்தி கொண்டு சங்கு சக்கரங்களோடு எழுந்தருளியிருக்கக்கூடிய இந்த மூர்த்தியானவர் அந்த மகாலட்சுமியை அணைத்துக் கொண்டு சாலக்கிராம மாலையை சார்த்தி கொண்டு இங்கு அழகாக நமக்கு காட்சி தருகின்றார். இங்கு இருக்கக்கூடிய லக்ஷ்மி ஹயக்ரீவருடைய உற்சவமூர்த்தியினுடைய ஒரு விசேஷம் என்னவென்றால், அந்த உற்சவமூர்த்தியானவர் ஆதிசேஷனுக்கு கீழே, ஆதிசேஷன் குடைபிடிக்க, சென்றால் குடையாம், இருந்தால் சிம்மாசனமாம், நின்றால் மரவடியாம் என்று மகான்கள் அனுபவித்தபடி உயர்ந்த ஆதிசேஷனுடைய குடைக்கு கீழே அந்த ஆதிசேஷன் வெள்ளி கவசத்தால் செய்யப்பட்ட ஆதிசேஷனாக அவருக்கு கீழ் அமர்ந்து கொண்டு நமக்கு ஞானத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த அயக்ரீவன் மற்ற மூர்த்திகள் போல் அழகான சாலக்கிராம மாலையை சார்த்தி கொண்டிருந்தாலும் கூடவே வாசனை பரிமளிக்க அயக்ரீவனுக்கே பிடித்த உண்டான ஏலக்காய் மாலையையும் தான் சார்த்தி கொண்டு இந்த திவ்ய சன்னதியிலே நமக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றார். அவரை நாம் தரிசிப்பதால் இங்கு வித்தையிலே வேண்டிய சர்வ நலனையும் அவர் அளிக்கின்றார். நாம் ஆத்ம திருப்தியோடு அவருடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நாம் இப்போது நாராயணியத்தினுடைய 3வது ஸ்லோகத்தை தொடங்க இருக்கின்றோம் முதல் தசகத்திலே. அதற்கும் அயக்ரீவ சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்திற்கும் உண்டான ஒரு ஒற்றுமையை நாம் நோக்க இருக்கின்றோம். அந்த சந்தர்ப்பத்திலே நாம் இந்த திருக்கோயிலிலே தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று, நாம் ஏற்கனவே தரிசித்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிக்கு பிரதிமாதமும் சுவாதி நட்சத்திரத்திலன்று இங்கு விசேஷமான திருமஞ்சனம், அதாவது அபிஷேகமானது நடைபெறுகின்றது. அதே போன்று லக்ஷ்மி வராகமூர்த்திக்கு ரேவதி நட்சத்திரத்தன்று அபிஷேகமானது நடைபெறுகின்றது. புனர்வசு என்றால் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி திவ்யமான திருமஞ்சனத்தை இங்கு அழகாக கண்டருளுகின்றார். அதே போன்று இங்கு நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய லக்ஷ்மி ஹயக்ரீவர் பகவான் உகந்த ஸ்ரவண நட்சத்திரம், அதாவது திருமோண நட்சத்திரத்திலே ஒவ்வொரு மாதமும் நாம் இங்கு வந்தோமே ஆனால் அவருடைய திவ்ய அபிஷேகம், அதாவது அந்த திருமஞ்சன வைபவத்தை நாம் தரிசனம் செய்யலாம். இந்த திவ்ய ஹயக்ரீவ மூர்த்தியினுடைய அழகான தரிசனத்திற்கோள் நாம் அந்த தரிசனத்துடன் நாராயணியத்தின் முதல் தசகத்தினுடைய
மூன்றாவது ஸ்லோகத்தை ஸ்ரவணம் செய்வோம். சத்வம் யத்தத் பராப்யாம் அபரிகலனதோ நிர்மலம் தேன தாவத் பூதைர் பூதேந்திரியைஸ்தே வபுரிதி பகுச்சகா ஸ்ரூயதே வியாசவாக்யமோ தஸ்வச்சத்வாத்ய தத்தாதித பரசுகசித் கர்ப்ப நிர்வாசரூபோ கிருஷ்ண தஸ்மின் தல் தன்யாரமல்தே ஸ்ருதிமதி மதுரே சுக்ரகே விக்ரகேதே. முதல் 2 ஸ்லோகங்கள்ல பகவான் பிரதிஷ்டையான ஒரு வைபவம், அவரை சரணாகதி பண்ண வேண்டிய விஷயங்கள், குருவாயூர் க்ஷேத்திரத்துல அவர் சிறிய மூர்த்தியாக இருந்தா கூட அவர் எப்படி கீர்த்தி பெரியவராக நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார்னு சொல்ல வந்த பட்டத்ரி இங்கு அந்த ஸ்லோகத்துல அவருடைய ரூபத்தை வர்ணிக்கிறாராம். அதாவது சத்வம் யத்தத் பராப்யாம் அபரிகலனதோ நிர்மலம் தேன தாவத். வாழ்க்கையில ஒரு மனிதரிடத்துல இருக்கக்கூடிய குணங்கள் 3: ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம். இந்த 3 குணங்கள்ல குருவாயூரப்பன் எந்த குணத்துக்கு அதிபதினா? அப்ப இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கச்சேயே இந்த 3 குணங்களுடைய அந்த பொருள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம். ரஜோகுணம் என்பது வாழ்க்கையில ரொம்ப வேகமா இருக்கிறது. ஒரு காரியத்தை சொன்ன உடனே அதை காதுல வாங்கிக்காம வேகமா அதை முடிக்கணும்னு பரபரப்போட இருக்கக்கூடிய ரஜோகுணத்தை சேர்ந்த மனிதர்களுடைய வகையை நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்த குணம் என்னன்னா, அதற்கு எதிராக இருக்கக்கூடிய குணம், அதுதான் தமோ குணம். ரஜோகுணத்தை சேர்ந்தவர்கள் எந்த அளவுக்கு வேகமோ அந்த அளவிற்கு குறைந்த வேகத்தோடு செயல்படக்கூடியவர்கள் தமோ குணத்தினுடைய பிரிவை சேர்ந்தவர்கள். நடுவில் இருக்கக்கூடிய குணம் சத்துவகுணம். அதாவது அதிகமான வேகமும் கிடையாது, அதிகமாக ஒரு மெதுவாக செய்யக்கூடிய ஒரு திறனோடு இல்லாமல் சத்துவகுணம். அதாவது இந்த பேலன்ஸ்டா இருக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோமே, அதுபோல செய்ய வேண்டியதை ஆராய்ந்து சிந்தித்து அனைவருக்கும் எது நன்மையை அளிக்குமோ அதை செய்பவனுக்கு சத்துவகுணம். அதனால தான் அவனை சாத்விகி என்று அழகாக அழைப்பார்கள். நம்ம ராமாயணத்திலேயே அதுக்கு அழகான ஒரு உதாரணத்தோட சொன்னா இந்த 3 குணங்களோட பெருமை உங்களுக்கு புரிஞ்சிடும். ராவணன் இருக்கானே, ராவணனை பத்தி நமக்கு தெரியும். ராவணனை அழிப்பதற்காக பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியாக அவதாரம் செய்தார். ஸ்ரீராமாயணத்துல ராவணனுடைய குணம் இருக்கே, அது ரஜோகுணம். ரொம்ப வேகம், எதுக்குமே சிந்திக்க இல்லை. கைலாச மலையை தூக்கி ஒரு அசைக்கணும்னா அசைச்சுடுவான். சூர்பனக சொன்னா சீதை ரொம்ப அழகா இருக்கான்னா வேகமா தேரை எடுத்துட்டு போய் மாரீச்சனை கட்டாயப்படுத்தி சீதையை தூக்கிட்டு வந்துருவான். ஆக காரியத்தை சிந்திக்காமலும் அதனுடைய பின்விளைவுகளை பத்தி தனக்கே விளைவிக்கக்கூடிய ஆபத்தை பத்தி நோக்காமலும் பண்ணக்கூடியது ரஜோகுணம் ராவணன். அதே தமோகுணம் மெதுவா இருக்கிறது, சொல்லவே வேண்டாம். ராவணனுடைய சகோதரனான கும்பகர்ணன் 6 மாசம் தூங்குவான், ஒரு நாள் எழுந்துப்பான். அந்த ஒரு நாள் உலக விவரங்களை பார்ப்பான், மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சான்னா 6 மாசம் தூங்கிட்டே இருப்பான். ரொம்ப மெதுவா காரியத்தை நடத்துவர்களையோ அதிகமாக தூங்குபவர்களையோ நம்ம கும்பகர்ணன் அழைக்கிறது வழக்கம். ஆக ரஜோகுணம் வேகமா இருக்கிறது ராவணன், நமக்கு தமோகுணம் கும்பகர்ணன். அதுல சத்வகுணம் ராமாயணத்துல இந்த தம்பிமார்கள்ல யாருன்னா விபீஷணன், சாத்விகி. ஒரு ராட்சச வம்சத்திலேயே கூட பழகினா கூட அவர்களுடைய ஒரு மெதுவான குணமும் வேகமான குணமும் இவனிடத்திலே ஒட்டி கொள்ளாமல் பகவான சரணடையணும். அண்ணாவே இருந்தா கூட அவன் நல்ல விஷயத்தை சொன்னான்னா அவன் நம்ம சொல்றத கேட்கலன்னு சொன்னான், நாம நல்லது எங்க இருக்கோ அங்க சரணடைந்து விட வேண்டும் என்று நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்று உன்னை தவிர எனக்கு வேற கதி இல்லை ராம, உன்னையே நான் சரணடைந்தேன்னு சத்வகுணத்தோட ராமாயணத்துல இருந்தவன் விபீஷணன். அதனால தான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி அடைந்தவருக்கு அருளானாயின் அறம் என்ன ஆண்மை என்னன்னு தன்னுடைய தசரதருடைய குடும்பத்துல ஒத்தனாக எங்களுக்கு இருக்கக்கூடிய சாத்வீக சத்வகுணம் உனக்கு இருக்க நின்னுடன் எழுவரானோம்னு தழுவிண்டாராம். ராமாயணத்துல சத்வகுணம் இருக்கிறதுனால விபீஷணனே என்னோட குடும்பத்தோட 7 பேர் ஆனேன்னு சொன்னார். சுக்ரீவனை 6வது பேராக சேர்த்தார், குகனை 5வது நபராக சேர்த்தார், சுக்ரீவனை 7வது பேரா சேர்த்த அப்புறம்
ராமாயணத்துல நின்னுடன் 8 பேர் ஆனோம்னு இன்னொருத்தர் அவர் சேர்த்துக்கவே இல்லை, விபீஷணனோட நிறுத்திட்டார். அதற்கு காரணம் சத்வம் எத்தத் பராபியாம் அபரிகலனத்தோ நிர்மலம் தேன தாவத்து. சாத்வீகமான குணத்தோட உலகத்துல யார் இருக்காளோ, குருவாயூரப்பா உனக்கு அவர்களை ரொம்ப பிடிக்கும்டா. எங்க கிட்டக்க நீ எதிர்பார்க்கிறது சாத்வீகமான பக்தி, அதாவது கல்மிஷமில்லாத பக்தி, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத பக்தி இருக்கே, அதுக்குத்தான் சாத்வீக பக்தின்னு பேர். அதனால நீ சந்தோஷப்படுற காரணம் என்ன தெரியுமா? உன்னிடத்துல ரஜோகுணமும் கிடையாது, தமோ குணமும் கிடையாது. குருவாயூரப்பனான உன்னுடைய விக்கிரகம் இருக்கே, பிரத்யக்ஷ தெய்வம்னு நாங்க வழிபடுறமே, நீ எந்த ரூபத்தோட உருவானவன்? சத்வம் எத்தத் பராபியாம், சாத்வீகமான மூர்த்தி. அது மாத்திரம் இல்ல, உன்னுடைய சரீரம் பஞ்சபூதங்களாலும் 11 இந்திரியங்களாலும் செய்யப்பட்டதுன்னு யார் சொல்றா? எங்க கிருஷ்ணன் சாத்வீகமான ஸ்வரூபன்னு பட்டத்திரியான நான் தான் ஏதோ சொல்லிட்டேன், நான் சொன்னதுனால நாராயணியத்தில் அதுக்கு பெருமை ஏற்பட்டதுன்னு நீ நினைக்காத. அத முதல்ல சொன்னவர் யார் தெரியுமா? அபரிகலனதோ நிர்மலம் தேன தாவத் பூதைர் பூதேந்திரியைஸ்தே வபுரிதி பகுச்சகா ஸ்ரூயதே வியாசவாக்கியமோகம். இவ்வளவு பெருமைகள் நிறைந்த மகாவிஷ்ணு தான் இங்க குருவாயூரப்பனாக வந்திருக்கான். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 25 தத்துவங்களால உருவான விக்கிரகம் தான் நம்ம நாராயணியத்துல கேட்டு இருக்கக்கூடிய குருவாயூரப்பன்னு நான் இன்னைக்கு சொல்லல. ஸ்ரூயதே வியாசவாக்கியம். வியாசர் எப்படிப்பட்டவர்? வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே. வியாசர்னா விஷ்ணு, விஷ்ணுனா வியாசர்னு 18 புராணங்களை எழுதினவர். 18 புராணங்களை எழுதிய அவர் உன்னை பத்தி வர்ணிச்ச ஒவ்வொரு புராணத்திலையும் வியாசர் எங்க மகாவிஷ்ணு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, சத்வகுணம் நிரம்பியவன், சாத்வீகி, அடக்கமாக இருக்கக்கூடியவன், எவ்வளவு தன்மைகள் இருந்தாலும் வெளியில அதை காட்டிக் கொள்ளாதவன், பரபிரம்மஸ்வரூபம் அப்படின்றத உன்னுடைய ரூபமாகவே இருக்கிற வியாசர் சொன்னார். ஏன்னா நீதான் வியாசரா வந்து பிறந்த, வியாசாய விஷ்ணு ரூபாய. அப்ப நீயே உன்னுடைய பெருமையை எடுத்து சொன்னேன்னு சொன்னா அது உண்மையாகத்தானே இருக்கும். அப்படிப்பட்ட வியாசாதி மகர்ஷிகள் சொன்ன ஒரு பெருமை அபரிகலனதோ நிர்மலம் தேன தாவத். நான் இன்னைக்கு உட்கார்ந்து நாராயணியத்துல அவர்கள் சொன்னதை கேட்டுண்டு, ஒரு மனிதனுக்கு இயல்பாகவே ஞானமானது எப்படி உண்டாகும்? புராணங்களை படிப்பதால உண்டாகும், வியாசாதி மகர்ஷிகள் கேட்கறதுனால உண்டாகும். ஆக நீ சத்வஸ்வரூபன், ஞானஸ்வரூபன், ஞானத்தை அளிக்க வல்லக்கூடிய குருவாயூரப்பன். இந்த ஸ்லோகத்தோட ஒத்துமை இருக்கே, நாம தரிசிச்சு இருக்கக்கூடிய இந்த அயக்ரீவ மூர்த்தியும் சத்வகுணம் நிரம்பியவர். சாத்வீகமா அவர் இருக்கிறதுனாலதான் ஏலக்காய் மாலையை போட்டு அவர் நம்ம வழிபடுறதுன்றது நமக்கு அந்த ஞான சக்தியை கொடுக்கிறதுன்னு சொல்றோம். அப்ப அயக்ரீவனும் ஞானம் நிரம்பியவன். 3வது ஸ்லோகத்துல நான் வர்ணிக்க ஆரம்பிச்ச குருவாயூரப்பனான நீயும் சத்வகுணத்தால ஞானத்தை அளிக்க வல்லவன். அப்ப உன்னுடைய ஞானம் எனக்கு கிடைக்கணும்னு சொன்னா வியாசர் சொன்னதை நான் கடைபிடிக்கணும். நீ இந்த குருவாயூர்ல எந்த விக்கிரகமாக இருக்கேன்னு அடுத்து வரக்கூடிய வரிகள்ல அவர் சொல்லக்கூடிய ஒரு திவ்ய வைபவத்தை இந்த வேணுகோபாலனுடைய திருக்கோயில் இருக்கக்கூடிய சன்னதிகளுடைய திவ்ய தரிசனத்தோட நாம் வரக்கூடிய பகுதிகளில் அடுத்த வாரம் இதே திருக்கோயிலோடு நாம் மீண்டும் கேட்போம்.